இல்லங்க டாக்டர் இல்லங்க கேட்டுங்க. நான் இப்ப சொன்னேன் 7 மருத்துவர்கள். இப்ப போங்க நீங்க மகப்பேருக்கான மருத்துவரும் இருக்கிறாங்க. 7 மருத்துவர்கள். நேற்றுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு காலைல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தையும் நல்லா இருக்கு. நான் பாத்துட்டு வந்தேன். இப்ப நீங்க வெளியில சொல்ற தகவலை வச்சுட்டு கேட்காதீங்க. நீங்க மருத்துவமனைக்கு போங்க, ஆய்வு பண்ணுங்க, உங்களுக்கு பர்மிட் பண்றோம், போய் பாத்துட்டு வாங்க. நவம்பர் 30ஆம் தேதி ஒரு விபத்து நடந்துச்சு. அரசு பேருந்து போச்சு. மொத்தம் 12 பேர் இறந்தாங்க, 80 மேற்பட்ட காயப்பட்டாங்க. ஆனா காரைக்குடிக்கு வந்த அனைவருமே காரைக்குடி மருத்துவமனையில சிகிச்சை நடந்துச்சு. ஆனா திருப்பத்தூர் மருத்துவமனையில் சேர்த்து 60 பேர்பட்டார் திருப்பத்தூர் மருத்துவமனையில ஒருத்தர் கூட சிகிச்சை கொடுக்க முடியல. எல்லாருமே மதுரைக்கும் சிவகைக்கு அனுப்புனாங்க. ஒவ்வொரு மருத்துவமனையின் கட்டமைப்பும் அந்த மருத்துவமனையின் தரத்தை பொறுத்து. HSCன்னு சொல்ற துணை சுகாதார நிலையங்கள்ல ஒரு கிராம சுகாதார செவிலியர் தான் இருப்பாங்க. அங்க போய் நீங்க ஏன் டாக்டர் இல்லைன்னு கேட்க முடியாது. இல்ல கேட்டுங்க. அங்க ஒரே ஒரு துணை சுகாதார நிலையம், ஒரே ஒரு செவிலியர் தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா அந்த கிராமத்துல இருக்கிற மகப்பேறு பயனாளர்களை கண்டறிந்து அவங்களுக்கு தொடக்கத்திலிருந்து தேவையான உதவிகளை பண்றது மட்டும்தான் அந்த துணை சுகாதார நிலையத்தோட வேலை. ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 1-2 மருத்துவர்கள் தான் இருப்பாங்க. அங்க நைட் டியூட்டிக்கு ஏன் டாக்டர் இல்லைன்னு நீங்க கேட்க முடியாது. என்னன்னா அங்க 5 மணியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காலான் டியூட்டி தான், போன் பண்ணி கூப்பிட்டாதான் டாக்டர் வருவோம். வட்டார மருத்துவமனைகள் தான் இந்த மாதிரி 6-7 மருத்துவர்கள் இருப்பாங்க. இதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா 70-80 மருத்துவர்கள் இருப்பாங்க. அதை தாண்டி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா 400-300 டாக்டர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மருத்துவ நிர்வாகத்துக்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் இருப்பாங்க. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்காம துணை சுகாதார நிலையத்துல டாக்டர் இல்ல, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நைட்ல டாக்டர் வரல, இந்த மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து கேட்டா நாங்க இல்ல இருக்கிற கட்டமைப்பு என்னவோ, அது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்னவோ அதை கேட்டுக்குன்னு நீங்க கேட்டாக்க நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதாவது மருத்துவர் காலி பணியிடங்கள் இல்லாத சூழல் என்பது அதாவது இந்த துறை உருவானதுக்கு அப்புறம் இப்பதான் உருவாயிருக்கு. நீங்க எந்த PHC வேணாலும் கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணுங்க, என் நம்பர் வாங்கிக்கோங்க. உங்களை பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம். எங்கேயாவது எந்த PHCலயாவது பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்றேன். இல்லங்க, அதாவது 7 மருத்துவர்கள் அங்க சாங்ஷன் ஸ்ட்ரென்த்துங்க, 7 பேருமே டியூட்டியில் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் இப்ப டைவர்ஷன் போட்டிருந்தது, அதையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அது அவசர சிகிச்சை பிரிவு கட்டடத்துல அப்ப இங்க இது வரைக்கும் ரெட் ஜோன்ல ஒரு பேஷண்ட்டும் இல்ல. போய் பார்த்தேன். இப்ப கிரீன் ஜோன்லயும் பேஷண்ட் இல்ல. எல்லோ ஜோன்ல இருக்கிற பேஷண்ட் குழந்தைகளை எடுத்து அங்க தங்க வச்சிருக்காங்க, இந்த குழந்தை பிறந்தவங்க. அதுக்கு என்ன காரணம்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தை பிரிவுக்கான கட்டிடம் சீலிங் ஒழுகுறதால PWD சொல்லிருக்காங்க, அதுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. அதனால இந்த மருத்துவமனையை பயன்படுத்துறாங்க. நான் உடனே பார்த்த உடனே இமிடியேட்டா PWD அபிஷியல்ஸ் பேசியிருக்கிறேன், சீலிங் சரி பண்ண சொல்லிருக்காங்க. உயர்தர சிகிச்சையில மக்கள் தேடி நீங்க கொண்டு போறீங்க, இந்த மாதிரி கேமரா நடத்துறீங்க. ஆனாலும் ஒரு சில அரசு மருத்துவமனைகள்ல போதுமான மருந்துகளும் மாத்திரைகளும் நோயாளிகளுக்கு, அதாவது இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா குற்றச்சாட்டை கூடாதுங்க. நான் இப்போதான் உங்களுக்கு சொல்றது, எந்த மருத்துவமனையில எந்த மருந்து இல்லை, எந்த மருத்துவமனையில எந்த மருத்துவர் இல்லை, தகவல் சொல்லுங்க. சாங்ஷன் ஸ்ட்ரென்த் நீங்க லிஸ்ட் வாங்கிட்டு கேட்டுட்டு சொல்லுங்க, இமிடியேட்டா நடவடிக்கை எடுக்கப்படும். மருந்துகளை பொறுத்தவரை எங்கேயும் பற்றாக்குறை இல்லவே இல்லை. அரசு மருத்துவமனைனாவே பொதுவான ஒரு கண்ணோட்டம் ஒருவேளை அது மாதிரி இருக்காதோ அப்படிங்கிற நோக்கத்திலே நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்க. இல்ல, நான் இப்போ சொல்றேங்க, நான் இன்னைக்கு 2 மணி வரைக்கும் இங்க இருப்பேன். 2 மணிக்கு தான் பிளைட்ல போறேன். இந்த 2 மணிக்குள்ள நீங்க எங்கேயாவது இந்த சிவகங்கையில் இருக்கிற மருத்துவமனையில மருந்து பற்றாக்குறையோ மருத்துவர் பற்றாக்குறையோ இருந்தா தகவல் சொன்னீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.